உருவாக்குகிற பண்பு தாயை சேர்ந்தது. அதனாலதான் அங்க அழகா எழுதப்பட்டிருக்கிறது, அது எருசலேம் நகரத்தால் ஆகிய எக்கோலியாளின் மகன். அவள் ஆராதனையும் பரிசுத்த தேவனையும் தேவனை குறித்த காரியங்களையும், தேவன் ஏன் ஒருவனை படைத்தார்? பக்தி உள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் ஒருவனை படைத்தார். இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு ரொம்ப பெரிய கேப்பி தங்களுடைய பிள்ளைகளை குறித்து. என்கிட்ட ஒரு சொல்றேன், என் பிள்ளைய சிங்கம் மாதிரி வளர்த்தீங்க, என் பிள்ளை சிங்கங்க, தனியா போயிட்டு சிங்க மாதிரி அப்படின்னு. ஒரு ஊழியக்காரர் என்ன சொல்லுவார், என் பெண் பிள்ளைகள்லாம் சிங்க மாதிரி அப்படின்னு. தயவு செய்து சொல்றேன், பிள்ளைகளை சிங்க மாதிரி வளர்க்காதீங்க, பிள்ளை மாதிரி வளர்க்க. சிங்கம் என்ன செய்யும்? எங்கேயாவது பாஞ்சிடும். பார்க்கறதெல்லாம் என்ன செய்யும்? பாயும். அது அசிங்கமா இருக்கும். நம்ம சிங்க மாதிரி பிள்ளை வளர்க்க வேண்டாம், பிள்ளை மாதிரி பிள்ளை வளர்க்க. ஏசப்பா பிள்ளை மாதிரி பிள்ளை வளர்க்க. கடந்த நாட்களில் கேட்கிறேன், எங்க அந்த சிங்கம்னா பாஞ்சிருச்சு. தேவனுடைய நாம மகிமைக்காகத்தான் தேவன் நமக்கு தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைங்க தேவனுடைய நாம மகிமைக்காக வளர வேண்டும். இந்த பிள்ளைகளை கொண்டு சும்மா 4 பேர் 4 விதமாக, 2 பேரும் சொன்னாங்க, 2 பேரும் என்கிட்ட பாஸ்டருக்கு சொன்னாங்க, என் பிள்ளைகளை சிங்கம் மாதிரி வளர்த்துருக்கேன், 2ம் பாஞ்சிருச்சு. வேண்டவே வேண்டாம். தயவுசெய்து நம்ம சர்ச்சு பிள்ளைகளை சிங்கமாக வளர்க்காதீங்க, அது அசிங்கமாயிடும். உங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளையாக வளருங்க. அவள் எருசலேம் நகரத்தால்